வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் நேற்று தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி மேற்கு பகுதி, மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்கள்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. அதிகபட்சம் 2 சென்டிமீட்டர், 4 மில்லிமீட்டர், 8 மில்லிமீட்டர் என்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்துள்ளது. அதாவது குறைவான மழையே கிடைத்துள்ளது. பெரும்பாலும் 3 சென்டிமீட்டர் கீழே தான் மழை கிடைத்துள்ளது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது, மில்லிமீட்டர் கணக்கில். அதே வழியில் ராமநாதபுரம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதேவேளை மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரங்கள், நீலகிரி இந்த இடங்களுக்கும் நேற்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைத்தாலும் நேற்று தமிழகத்தில் 3 சென்டிமீட்டர் கீழ் தான் மழை பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. அதே வேளையில் இன்றும் தமிழகத்தில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்படும். அதாவது பகல் நேரங்களிலும் ஒரு மந்தமான வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. வெயில் இன்று சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்துள்ளது. இந்த நிகழ்வு சென்னைக்கு நேர் சுமார் 283 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில். இந்த நிகழ்வு தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது படிப்படியாக செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக தொடர்ந்து சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டு இந்த நிகழ்வு படிப்படியாக ஆந்திராவில் வளிமண்டல சுழற்சியாக தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. ஆனால் கடல் ஓரங்களுக்கு லேசான மழைப்பொழிவு வரும் நாட்கள் கொடுக்கும். அதே வழியில் தமிழகத்தில் வரும் நாட்கள் ஈர்க்காற்று இணைவின் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இன்றை விட நாளை சற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கூடுதலாகவும், அதே வழியில் நாளை மறுநாள் மே மாதம் 15ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலாகவும் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வழியில் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்தமான் கடற்பகுதியில் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. இதன் காரணமாக படிப்படியாக தென்மேற்கு பருவமழை அந்தமானில் முதலில் துவங்கும். அதன் பிறகு மே மாதம் 23, 24, 25 தேதிகளில் ஏதேனும் ஒரு நாள் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 23, 24, 25 தேதிகளில் ஏதேனும் ஒரு நாள் இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மேற்கு பருவமழை துவங்கிவிட்டது என்று வானிலை அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஏன்னால் கர்நாடகாவில் ஒரு உயர் அழுத்தம் நிலை கொண்டிருப்பதால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் மேகம் சூழ்ந்து காணப்படும். தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை 9 மணிக்கு பிறகு ஒரு மந்தமான வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது உயர் மேகம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் ஒரு மந்தமான வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை என்பது பெரும்பாலும் தமிழகத்தில் ஆங்காங்கே மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது, லேசான மழையாக கிடைக்க வாய்ப்பது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் பாலக்காட்டு கணவாய், அதே வழியில் இன்று பொள்ளாச்சிக்கும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவழி திருப்பூர் மாவட்டம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருவாரூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளி நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். மழை தீவிரம் சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. என்று மே மாதம்
13ஆம் தேதி புதன்கிழமை. நாளை மே மாதம் 14ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை விட கேரளாவுக்கு கூடுதலாகவும், கேரளாவை விட மேற்கு தொடர்ச்சி மலைகள் சற்று குறைவாகவும், அதைவிட சற்று குறைவான பரப்பில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்றை விட நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழி அங்கே டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 14ஆம் தேதி. மே 15ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவழி கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே 15ஆம் தேதி. அதேவேளை மே 15ஆம் தேதி லேசான காற்று இருக்கும் கணவாய் பகுதியில், செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி, அதே வழியில் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மே 15 விட 16, 17, 18 என்று தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதேவேளையில் மாலை நேரங்களில் லேசான காற்று கணவாய் பகுதியில் இருக்கும் என்பதால் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே வெப்பச்சலன பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 16, 17, 18 என்று படிப்படியாக தீவிரமடையும். அதேவேளையில் காற்றின் வேகம் படிப்படியாக தீவிரமடையும். அதே வேளையில் மே 17ஆம் தேதிக்கு பிறகு இப்போது தாய்லாந்தில் ஒரு நிகழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மே 17ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மேற்கு வங்கத்தில் தரையேறும் என்பதால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை அந்தமானில் முதலில் தென்மேற்கு பருவமழை துவங்கும். அதன் பிறகு இலங்கை, மேலும் கேரளாவிலும் படிப்படியாக மே 23, 24, 25 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை தொடர்ந்து வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதே வழியில் மே 15ஆம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும். இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, தமிழகத்திலும் மழைப்பொழிவு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வருகிற நாட்களில் வெயிலை பொறுத்தவரை வெயில் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போது வெயில் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் மே 15, 16 தேதிகள் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும். ஓரிரு இடங்கள் 102, 103 டிகிரி ஃபாரன்ஹீட் மீண்டும் சற்று அதிகரித்து மீண்டும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பாளையங்கோட்டை, மேலும் விருதுநகர், மதுரை, மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு வெயில் சற்று வருகிற நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், காரூர் இந்த இடங்களுக்கும் வெயில் அதிகரிக்க வாய்ப்பது. அதேவழி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேவழி ஈரோடு, மேலும் வேலூர் எந்த இடங்களுக்கு வெயில் அதிகரித்தாலும் வருகிற நாட்களில் உள் மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரிக்கும். அதேவேளை தென்மேற்கு காற்று வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரமடையும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் வருகிற நாட்களில் அதிகரிக்கும். கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு காற்று துவங்கிய பிறகு வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வருகிற நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதேவேளையில் காற்றின் வேகமும் வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போதைக்கு குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் வருகிற நாட்களில் மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதே வேளையில் தென்மேற்கு வங்கக்கடலிலும் வருகிற நாட்களில் மே 15ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்கும். மே 15 விட 16, 17 என்று அடுத்த நாட்கள் தொடர்ந்து குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு காற்று வருகிற நாட்களில் சற்று தீவிரமாக வடகிழக்காக பயணிக்கும் என்பதால் படிப்படியாக காற்றின் வேகமும் அதிகரிக்கும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.